விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டெனில் விளம்பில் பாரில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உண்டோ சகலகலா வள்ளியே. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற மாணவர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள். டிஎன்பிசி தேர்வு மிக மிக அருகில் நெருங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்களும் மற்றவர்களும் மிக விழிப்போடும் கவனத்தோடும் படித்து வருகிறீர்கள், நானும் அறிகிறேன். இருந்தாலும் அறிஞர்களும் சான்றோர்களும் சொல்வதை போல் சுடர் விலைக்கு ஆயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்று கூறுவார்கள். அதனால் எல்லோரும் கவனமாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று எல்லோரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த யூடியூப்னர் அனைவருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்போது சில மாணவர்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே சக்தி அதிகம், ஞானம் அதிகம், அறிவாற்றல் அதிகம், திறமை அதிகம் எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு என்ன கேட்டாக்கா இந்த தசாபுத்திகள் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நல்ல தசபுத்தி நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் இருக்கும். அதில் பார்த்தா ஒருத்தர் ஒரு ராசி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த கிரகத்தோட தசா புத்திகள் நடந்ததுன்னா மாணவர்களுக்கு என்னதான் படித்தாலும் மறந்து கொடுத்துரும், நினைவாற்றல் மறந்து போயிடும். அதுக்கு தாய்மார்கள்லாம் சரிங்க, நிறைய பேர் பண்ணுறீங்க, வெண்டைக்காய் சாம்பார் வச்சு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி பச்சை பயிறு வேக வச்சு வெள்ளத்தில் போட்டு பிசைஞ்சு புதன்கிழமை மணிக்கு கொடுக்குறது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா அறிவு, டிஎன்பிசியில் வெற்றி நல்ல ஞானத்தை கொடுக்கும். இருந்தாலும் நமக்கு மிஞ்சின ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது இப்போ பார்க்கறதுக்கு பரீட்சை நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ சோதித்து பார்க்கறதுக்கான காலம் கூட இல்லை. குழந்தைங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறோம். இப்போ பார்த்தா டிஎன்பிசி அறிவிச்சுட்டாங்க. எல்லாரும் ஏறக்குறைய 1-2 வாரம் 3 வாரத்துக்குள்ளவே தான் நடக்க போகுது. ஆக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் இது கேட்டால் வீட்டிலே செய்யலாம். வாய்ப்பு உள்ளவங்க கோயிலில் போயிட்டு செய்யலாம். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ராசிப்படியும் பார்க்க சொல்ல. இப்போ மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி உண்டு. இந்த அத்தனை மாணவர்களுக்கு இப்போ குரு பகவான் நல்லா இருக்காரா, சூரிய பகவான் நல்லா இருக்காரா, புதன் நல்லா இருக்காரா, இப்படி கேள்வி கேட்கறத விட அவங்களுக்கு இப்போ என்ன செய்தால் நல்லது. இப்போ பழமை சொல்லுவாங்க இல்லையா, எத்தத்தினா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம கொள்கை டிஎன்பிசியில் வெற்றி பெறணும். இந்த நேரத்தில் எனக்கு ஜாதகம் சரியில்லை சார், எனக்கு தசாபதி சரியில்லை சார்னு பேசுகிற காலமாக இல்லை. ஏன்னா நம்ம அருகில் நெருங்கிட்டோம். அதுக்காக மாணவர்களே, டிஎன்பிசி படித்து கொண்டுள்ளவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பல வீடியோ விட்டுருக்கோம். அகவல் படித்தால் தகவல் கிடைக்கும் என்று கூறுவார்கள். அதாவது விநாயக அகவல், சீதகல சிந்தாமணின்னு ஒரு பாடல் துவங்குற மாதிரி இருக்கும், ஔவையார் உடையது. அதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயன்னு சொல்லியிருக்கு, அதையும் படிக்கலாம். ஏன்னா டைம் சின்ன ரொம்ப பெருசாக ரொம்ப முழுசாக படிக்க வேணாம், சின்னதாக படிக்கலாம். அப்படியும் படிக்க முடியல சார், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, குழந்தைங்களாம் இதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இவங்களுக்கு இது பெரிய பார்க்குறவங்களும் சரி, பெற்றோர்களும் சரி, அந்த குழந்தைங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன 2 வார்த்தைகளை சொல்கிற மாதிரி ஒரு சிலவங்களாம் சொல்கிறோம். காலையில் என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைங்களை காலையில் எழுந்திரிச்சோன்னே பெரும்பாலும் 6 மணி எல்லா குழந்தையும் எழுந்திரிச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம், அதாவது 4:30 to 6க்குள்ளே எழுந்திருக்கிற மாதிரி பார்க்கணும். இதில் ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குது. ஜென்ம கர்மானா காலை எழுந்தல், காலை கடமிட்டல், பல்லு கலக்குலி, இதெல்லாம் இது ஜென்ம கர்மா. அது நம்மளோட ஜென்ம கர்மா. யாராக இருந்தாலும் அந்த கர்மா செய்யணும். அப்புறம் பிரார்த்த கர்மான்னு இருக்குது. இல்லை எவ்வளோ கொள்ள பிறவி கர்மானு, அதெல்லாம் அது அப்புறம். இப்போ தேவை இதை சொல்கிறோம். காலை இவங்க கடமை முடிச்சிடறாங்க இல்லையா, காலையில் 5 மணி அல்லது 5:30க்குள்ளே அப்படியே என்ன செய்ய குழந்தை நைட்டில் 2 மணி நேரம் படிக்கிறாங்க. அதனால் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அதாவது கண்ணாடி கிழக்கு பக்கம், நீங்கள் பார்த்தா கிழக்கு பக்கம் உங்கள் முகம் தெரியணும், வடக்கு பக்கம் உங்கள் முகம் தெரியணும். காலையில் 4:30 to பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க 6. அதில் தேவதைகள்லாம் போகுது, பிரம்மதேவர் படைக்கிறது, சில தெய்வ கடாட்சங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மனசு அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலையில் தெய்வங்கள்லாம் போகுமா, தேவதைகள்லாம் போகிற காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நான் சொல்கிறதுல சில குறிப்பு எடுத்துங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பிறகு என்ன சொல்லுறோம். ஓம் ஸ்ரீ சஞ்சீவிராயாய நமக, ஓம் ஸ்ரீ சஞ்சீவிராயாய நமக, ஓம் பிரம்ம முக வாசாய நமக, ஓம் பிரம்ம முக வாசாய நமக, ஓம் ஸ்ரீ வாக் தேவியே நமக, ஓம் ஸ்ரீ வாக் தேவியே நமக, ஓம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவாய நமக, ஓம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவாய நமக, ஓம் ஸ்ரீ ஷியாமலா தேவியே நமக.
ஓம் ஸ்ரீ ஷியாமலா தேவியே நமக. அதாவது நீங்கள் கிழக்க பார்த்து இதை மாதிரி கை கூப்பி, வடக்க பார்த்து இது மாதிரி, அதாவது கண்ணாடி உங்கள் முன்னாடி பிரதிபலிக்கணும். நீங்கள் கிழக்கில், அதாவது உங்கள் முகம் கிழக்கு பார்க்கணும், உங்களை கண்ணாடி பிரதிபலிக்கும். அப்போ பார்த்து சொல்லி நீங்கள் வடக்கு திசையில் அல்லது மேற்கு திசையில் நின்றுட்டு காலையில் 5 to 6 சொல்லி ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தம் சித்தி ஆகும்னு பேர். யார் யாரை கூப்பிட்றோம்? எல்லா தேவதைகளும் கூப்பிட்றோம். அது குறிப்பாக கலைவாணியை கூப்பிட்றோம். அன்னை சரஸ்வதி கல்விக்கு அதிபதியான தெய்வத்தை கூப்பிட்றோம். இது வந்து எத்தனை முறை சொல்லலாம்னு கேட்டால் உங்களால் முடிந்தாலும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 24 முறை சொல்லுங்கள், இல்லை 54 முறை சொல்லுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த 5 பேர் சொன்னேன் இல்லைங்களா, அதை சொல்லிட்டு இந்த நடைபெற உள்ள டிஎன்பிசி தேர்வில் முதல் மாணவனாக வர எனக்கு அருள் புரிய வேண்டும். எப்படி? நான் சொன்னதை இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் சஞ்சீவிராயாய நமக, ஓம் பிரம்ம முக வாசாய நமக, ஓம் வாக் தேவியே நமக, ஓம் ஸ்ரீ லட்சுமி ஐகிரிவாய நமக, ஓம் ஷியாமலா தேவியே நமக. நீங்கள் தான் வந்து இந்த டிஎன்பிசியில் நாம் பரீட்சையில் வெற்றி பெற எனக்கு அருள் புரிய வேண்டும். இதை சொல்லி சொல்லி ஒரு முறை சொல்லி இதை சொல்லி நான் இந்த டிஎன்பிசி தேர்வில் முதல் மாணவனாக வர வேண்டும் சொல்லுங்கள். நான் இந்த டிஎன்பிசி தேர்வில் முதல் மாணவனாக வெற்றி பெற்று தீர்வேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தேவலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இது நீங்கள் சொன்னீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வழி காட்டும். அடுத்தபடியாக இதை எத்தனை முறை சொல்லணும் எப்படி சொல்லிட்டேன். 24 முறையிலேருந்து 54 முறை தொடர்ந்து எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் பரீட்சைக்கு என்னைக்கு போகிறீங்களோ அது வரைக்கும் சொல்லுங்கள். பிறகு மேஷ ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் முடிந்த அளவுக்கு கோயிலில் போய் முருகனை தரிசனம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லையா வீட்லேயே முருகப்பெருமான வேண்டிங்க. அதே மாதிரி வந்து ரிஷப ராசி துலாம் ராசிக்காரர்கள் கோயிலுக்கு போயிட்டு அம்பாலை தரிசிக்க முடிஞ்சா பண்ணுங்க, இல்லை வீட்லேயே அம்பாலை நினைச்சு வேண்டிங்க. மிதுன ராசி கன்னி ராசி மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனை போய் ஆலயத்தில் தரிசிக்க முடிஞ்சா பண்ணுங்க, இல்லையா வீட்லேயே வேண்டிங்க. தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் குரு தசாமூர்த்தியை மனசார நினைங்க, ஆலயத்துக்கு போக முடியும் போயிட்டு வாங்க, இல்லை வீட்டிலே பார்த்துங்க. மகர ராசி கும்பராசி மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் உங்களுக்கு எந்த கோயில் அருகில் இருக்கோ, எந்த கோயில் போக முடியுமோ, இல்லை அவங்கள நினைச்சு ஆத்மாத்மா வேண்டிக்குங்க. கடக ராசிக்காரர் சிவபெருமான பரிபூர்ணமாக வேண்டிக்குங்க. சிம்ம ராசிக்காரர் விநாயகர் பெருமான வேண்டிங்க. நீங்கள் இதை மாதிரி பண்ணிட்டு டிஎன்பிசி எழுதுங்க. எல்லாம் வல்ல இறைவனர்களோட எல்லாமே வந்து உங்களுக்கு சித்தியாகும். டிஎன்பிசியில் பரீட்சையில் கண்டிப்பாக இதை செய்து பாருங்க. வாய்ப்பு உள்ளவங்களாம் வந்து நல்லபடியாக இருங்க. அடியேன் காசிக்கு போயிட்டு வந்தேன். காசியில் போயிட்டு கால பைரவர்கிட்ட, அதாவது காசி காவல் தெய்வமே அவர் தான், அங்கே கால பைரவரோட கயிறு கொஞ்சம் வாங்கி வந்துருக்குறேன். அது எத்தனை இருக்கும்? 10 இருக்கலாம், இல்லை 15 இருக்கலாம். குழந்தைங்க தேவைப்படுறவங்க இலவசமாக தரேன். எங்கள் ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க. முன்ன வர குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும், பின்னாடி வரவங்க இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இந்த காசிக்கு போயிட்டு அடுத்த முறை போய் நிறைய வாங்கி தரோம். இப்போ நாங்கள் எதிர்பாராமல் அதை போயிட்டு வந்தோம். கொஞ்சம் இருக்குது, அது எத்தனை கயிறு இருக்குதோ வரவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். இது வியாழக்கிழமைக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்க. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தரேன். அந்த காசி விஸ்வநாதர் எல்லாரும் கால பைரவர் ஆசீர்வாதம் டிஎன்பிசியில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த யூடியூப் மூலிமா வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கயிறு வந்து வாங்கிக்க. எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எங்கள் நம்பர் போது அந்த நம்பரில் வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. யூடியூப் நேரம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. டிஎன்பிசியில் வெற்றி பெற எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.